வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதாசமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நாங்கள் ஹோம்மேட் குர்குரி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹோம்மேட் குர்குரி செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப் அவல் எடுத்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடர் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. 1/4 கப் கடலை மாவு அதையும் உள்ளே கலந்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அடுப்பு இப்போ சிம்மில் தாங்க இருக்குது. 1 கப் தண்ணி உள்ளே விட்டுக்கலாங்க. பாருங்க, தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அவல் பவுடரும் கடலை மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடலாங்க. இந்த தண்ணியிலேயே இந்த மாவு வெந்தால் போதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டோம். மாவு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம கடாயில் இருக்கிற இந்த மாவு இதில் கொட்டிடலாங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடுக்கு இருந்தால் போதும். கிறிஸ்பியாக வர்றதுக்காக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவாக பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்கள், லேசாக சுடுது, அதனால் நான் கையில் எண்ணெய் தடவிட்டேன். மாவு உருண்டை பிடிக்கிற பதம் வரணும். அந்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், கையில் எண்ணெய் தடவினதுனால எதுவும் நல்லா ஒட்டாமல் நல்லா மாவு பதம் கிடச்சிருச்சு. பாருங்கள், கையில் எதுவுமே ஒட்டலை. இப்போ இதுலேருந்து சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸ்க்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறுக்குற ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. எல்லா மாவையும் நம்ம அதே மாதிரியே செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், நெல்லிக்காய் சைஸ்க்கு மாவு எடுத்தோம். இந்த மாதிரி தேய்ச்சி இந்த சைஸ்க்கு கொண்டு வந்துட்டோங்க. கத்தி எடுத்து 3-4 பீஸாக கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருங்க, ஈஸியாக. செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பொரிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணலாம். சின்னதாக இந்த மாதிரி மாவு எடுத்து உள்ளே போட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், உடனே பொரிஞ்சு மேலே வருது. எண்ணெய் சூடானது போதும். அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கு. இடையில ஒரு மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிக்கணுங்க இந்த குறுக்குரிய. பாருங்க, ஆல்ரெடி மாவு வெந்திருக்குது. இந்த வரைக்கும் பொரிஞ்சது போதுங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்தது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கும்போதே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாதாரண வரமிளகாத்தூள் போடக்கூடாதுங்க. குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப காரமாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா தான் நல்லா கலர் அட்ராக்டிவாகவும் இருக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வீட்லேயே நல்ல ஸ்பைசியான குர்குரியை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.